இந்த வீடியோல வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நம்ம எதுவும் ரிப்பேர் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு மைக்ரோஃபோன் செய்ய போறோம். என்னடா மைக்ரோஃபோன செய்யறதுக்கு ஹெட்ஃபோன்ஸ்ல இருந்து அந்த மைக் எடுத்து ஆடியோ ஜாக்ல கனெக்ட் பண்ணா வந்துற போதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, நம்ம அத கொஞ்சம் டிஃபரெண்ட்டா செய்ய போறோம். எப்படி அது மட்டும் இல்லாம, மைக்ரோஃபோன் அப்புறம் இந்த ஸ்பீக்கர் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது? எப்படி சவுண்ட வந்து ஆடியோ சிக்னலா கன்வெர்ட் பண்ணுது? எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இத நீங்க ஹெட்ஃபோன்ஸ்ல இருந்து டைரக்ட்டா இந்த ஆடியோ ஜாக்ல அப்படியே வச்சிருந்தீங்கன்னா, அத கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லன்னா நம்ம டிஃபரெண்ட்டா என்ன செய்றோம்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அத வந்து இந்த ஃபோன்ல இருந்து இருக்கிற மைக்ரோஃபோன் எடுத்து அத நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது வந்து இண்டெக்ஸ் பிராண்ட்ல இருக்கிற ஒரு ஃபோன் Aqua 3G. 2014ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபோன். இந்த ஃபோன நான் ஃபர்ஸ்ட்டு டேர்ன் ஆன் பண்ண ஃபோனு இந்த ஃபோன் தான். இது வந்து சும்மாவே வீட்ல இருக்கிறனால இதுல இருக்கிற நம்ம மைக்ரோஃபோன எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த மாரி மைக்ரோஃபோன் எந்த ஃபோன்லயும் இந்த மாரி தனியா வராது. இப்போ வர ஃபோன்ல. ஆனா பழைய காலத்து ஃபோன்லலாம் அதாவது இந்த மாரி டிஸ்ப்ளே ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் இந்த மாரி மைக்ரோஃபோன்ஸ் தான். அதாவது சால்டரிங் வச்சு தான் இந்த மாரி மைக்ரோஃபோன்ஸ் வரும். ஸோ இந்த பழைய ஃபோன்லாம் வீட்ல இருந்துச்சுன்னா, இதுலேருந்து கூட நம்ம மைக்ரோஃபோன் எடுத்து ரெடி பண்ணலாம். சப்போஸ் நீங்க இந்த மாரி ஒரு ஆடியோ ஜாக் ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா, இதுல மொத்தம் 4 வயர் இருக்கும். அத நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாமே தவிர, அத வந்து சீவ முடியாது. அதுல இருக்கிற கோல்டன் கலரும், இன்னொன்னு வந்து அந்த ப்ளூ கலர். அதுவும் தான் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ். அத வச்சு நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, கண்ணாயிரம் அந்த வெப்பன் சனி. பழைய ஆடியோ ஜாக் எடுத்தீங்கன்னா, இதுல 3 வயர் இருக்கும். அதுல 2 லாக் தனியாவே இருக்கும். அத நம்ம டைரக்ட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இதுல கனெக்ட் பண்ணிடலாம். இத கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இது இப்படியே வைக்க முடியாது. ஸோ அதனால நம்ம ஒரு பென் ஸ்டாண்ட்ல மேல இருக்கிற என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது ஒரு பென் கேப்ல நம்ம இத ஃபிக்ஸ் பண்ணிருவோம். இந்த மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் இத பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சவுண்ட்னா என்ன? சவுண்ட் சிம்பிளா சொல்லணும்னா, காற்றுல ஏற்படக்கூடிய வேரியேஷன்ஸ் இன் பிரஷர் இல்லன்னா வேரியேஷன் இன் த வேவ்ஸ். இந்த சவுண்ட் வேவ்ஸ் ஏர்ல டிராவல் ஆகி நம்ம இயர் ட்ரம்ல ஸ்ட்ரைக் ஆகுறனால தான் நமக்கு சவுண்ட் கேட்குது. சரி, இப்போ ஸ்பீக்கர் எப்படி வேலை செய்யும்? ஸ்பீக்கர்ல ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு காயில் இருக்கும். அந்த காயில்ல ஒரு திக் ஃபிலிம் இல்லன்னா டயஃப்ராம் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த காயில்ல நம்ம எலக்ட்ரிசிட்டிய சப்ளை பண்ணுவோம். இப்படி பண்றதுனால அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டா வொர்க் ஆகும். ஏற்கனவே ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கு. இப்ப அதுக்கு மேல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட். இந்த 2 மேக்னெட்டும் இருக்கிறனால அது அட்ராக்ட் ஆகியும் ரிப்பல் ஆகும். இப்படி அட்ராக்ட் ஆகி ரிப்பல் ஆகுறனால அந்த டயஃப்ராமையும் மேலயும் கீழயும் தள்ளும். இந்த டயஃப்ராம் நகர்றதுனால ஏர் பார்ட்டிகல் டிஸ்டர்ப் ஆகி அது வந்து சவுண்ட் வேவா டிராவல் ஆகி நம்ம இயர்ல ஸ்ட்ரைக் ஆகும். இசை எங்கேருந்து வரும் தெரியுமா? என்ன சார் இது கூட தெரியாது. ஹார்மோனிய பொட்டுக்குள்ள இருந்து வருது. ஏன்டா தெரிக்கிறீங்க? சரி, இதே ப்ராசஸ இப்போ ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு மைக்ரோஃபோன்றது வந்துரும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதாவது நம்ம எப்படி எலக்ட்ரிசிட்டிய சப்ளை பண்ணி சவுண்ட் வேவ்ஸ ஆப்டெயின் பண்ணுவோம், ரிவர்ஸ்ல சவுண்ட் வேவ்ஸ தள்ளி நம்ம எலக்ட்ரிசிட்டிய ஜெனரேட் பண்றோம். இதுல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்றோம். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. என்னன்னா, இந்த டயஃப்ராம் ஸ்பீக்கருக்காக திக்கா இருக்கும். ஏன்னா சவுண்ட் வேவ்ஸ் அதிகமா தள்ளி லவுட் சவுண்ட கிரியேட் பண்றதுக்காக. நம்ம பேசுற வாய்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறனால, அத வந்து நம்ம அந்த திக் டயஃப்ராம யூஸ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தின் டயஃப்ராம இந்த மைக்ரோஃபோன்ல யூஸ் பண்ணி, அந்த காயில நகர்த்தி, அதுல எலக்ட்ரிசிட்டிய அதுல ஆடியோ சிக்னலா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மைக்ரோஃபோன்லயே 2 வகையானது இருக்கு. ஒண்ணு நம்பர் 1, டைனமிக் மைக்ரோஃபோன், இன்னொன்னு நம்பர் 2. கண்டென்சர் மைக்ரோஃபோன். இந்த டைனமிக் மைக்ரோஃபோன பத்தி தான் நான் இப்ப எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது இந்த பெர்மனன்ட் மேக்னெட், ஐயோ மீண்டும் மீண்டுமா? அதுக்கப்புறம் ஒரு காயில் இருக்கும். அந்த காயில் நகர்றதுனால அங்க எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகி நம்ம ஆடியோ சிக்னலா எடுக்கிறோம். இது வந்து இந்த டைனமிக் மைக்ரோஃபோன நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இந்த ஸ்டேஜ் இந்த மாரி ஷோ நடக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா, இந்த டைனமிக் மைக்ரோஃபோன் வந்து வெறும் லவுட் நாய்ஸ மட்டும் தான் எடுத்துக்குமே தவிர, சின்ன சின்ன நாய்ஸஸ் எல்லாம் அந்த பேக்கிரவுண்ட் நாய்ஸ் இது எதுவுமே அது உள்ள இன்க்ளூடா எடுத்துக்காது. ஸோ அந்த நாய்ஸஸ்லாம் கேன்சல் பண்ணி நம்ம வாய்ஸ் மட்டும் தான் அந்த கிளியரா அந்த டைனமிக் மைக்ரோஃபோன்ல கேட்கும்.
செகண்ட் டைப் ஆஃப் மைக்ரோஃபோன் தான் இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோன். கண்டென்சர்ன்றது கெப்பாசிட்டர் குறிப்பிடக்கூடியது ஒன்றுதான். நீயும் இதுவும் ஒண்ணுன்ற. கெப்பாசிட்டர்ல 2 பிளேட் இருக்கும். ஒண்ணு பாசிட்டிவ் சார்ஜ் சப்ளை பண்ணியிருக்கோம். இன்னொன்னு நெகட்டிவ் சார்ஜ் சப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு நடுவுல ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்கும். இப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்காது. ஏன்னா நடுவுல ஒரு இன்சுலேட்டர் இருக்கு. ஆனா இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் அட்ராக்ட் ஆகுன்றதுனால அங்க நடுவுல ஒரு சார்ஜ் ஹோல்ட் ஆகும். இப்படிதான் கெப்பாசிட்டர் எல்லாம் வேலை செய்யும். இதே கான்செப்ட் தான் நம்ம இந்த மைக்ரோஃபோன்ல யூஸ் பண்றோம். இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோன்லயும் 2 பிளேட் இருக்கும். இந்த ஒரு பிளேட்டை நம்ம ஸ்டேஷனரி டயப்ரமா யூஸ் பண்ணிட்டு நடுவுல இன்சுலேட்டருக்கு நம்ம ஏர் அதாவது காற்றை யூஸ் பண்ணிட்டு இன்னொரு சைடுல அந்த மூவிங் அதாவது தின் டயப்ரமை யூஸ் பண்ணுவோம். இந்த தின் டயப்ரம்ல தான் நம்ம பேசுற சவுண்ட் வந்து அதில் பட்டு அது வந்து மூவ் ஆகும். அங்க நடுவுல இருக்கிற காற்று வந்து இன்க்ரீஸ் ஆகி கம்மியாகி அங்க இருக்கிற காற்று வந்து டிஸ்டர்ப் ஆகும். இந்த கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது ஆகும்போது இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் ஆகும். இப்படி நடக்கிறதுனால நம்ம ஒரு ஆடியோ சிக்னலை ஒப்டேன் பண்றோம். இப்படி தான் இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோன் வேலை செய்யும். இல்ல புரியல. இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோன்ல நம்ம எவ்வளோ கம்மியாகவும் இல்லை எவ்வளோ அதிகமாகவும் வாய்ஸ் கொடுத்தாலும் அதில் இருக்கும். சின்ன சின்ன பேக்ரவுண்ட் நாய்ஸே இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய லவ் நாய்ஸஸ் கொடுத்தாலும் அதில் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா அந்த டைனமிக் மைக்ரோஃபோன்ல அப்படி கிடையாது. வெறும் லவ் நாய்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர மைன்யூட் நாய்ஸ்லாம் அதில் எடுக்காது. முடிவா என்னதான் சொல்ல வர? இப்போ இந்த மைக் கரெக்டாக வேலை செய்யுதா இல்லையான்றதை அதை பார்க்கறதுக்காக இந்த ஃபோனில் நான் இப்போ இந்த மைக்கை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் பேசும்போது இங்கே இருக்கிற இந்த வேவ்ஸ் வந்து மேலேயும் கீழே இருக்கும். அப்படி ஆகிடுச்சுன்னா இந்த மைக் வந்து கரெக்டாக தான் வேலை செய்யுது. ஓ குரலி வித்தையா? சரி, இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் பேசுறது இங்கே கரெக்டாக அந்த வேவ்ஸ் வந்து மேலே கீழே போகுது. அதை நீங்களே பார்க்கலாம். நான் பேசாதமோ கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த மைக் இப்போ கரெக்டாக வேலை ஹலோ ஹலோ டெஸ்டிங். ஸோ திஸ் இஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். வாங்க போமா.